மஹிந்த ராஜபக்ஷவின் விசுவாசிகளை வைத்து அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் நாமல் ராஜபக்ச தொடர்ச்சியாக விமர்சித்து வருகிறார். இது இவ்வாறு இருக்க இளங்குமரன் எம்பி மற்றும் அர்ச்சுனா எம்பிக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக நாடாளுமன்றத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. இவ்வாறு இன்று பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு. இளங்குமரன் மற்றும் அர்ஜுனாவால் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட சலசலப்பு. மகிந்த மீது விசுவாசம் கொண்ட மக்களை வைத்து அரசுக்கு எதிராக தீட்டப்படும் சதி திட்டம். உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்குரிய உரிமை மக்களுக்கு உள்ளது. பிமல் ரட்நாயக்க தெரிவிப்பு. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் அரசாங்கத்தை சாடிய நாமல் ராஜபக்ஷ. போலீஸ் அதிகாரிகளை பணி இடைநீக்கம் செய்யுமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை. இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரன் மற்றும் அர்ச்சுனாவுக்கு இடையில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டது. இந்த நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய இளங்குமரன் எம்பி சிலர் கேமராக்களுக்கு முன்னால் வீரவசனம் பேசுவதாகவும் கேமராக்களுக்கு பின்னால் தமிழர்களை கொன்றவர்களுடன் கைகோர்த்து இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் குறித்த நபர் எழுத தெரியாமலே பரீட்சையில் சித்தியடைந்து தற்போது கேமராக்களுக்கு முன்னால் பேசுவதாகவும் அவர் கூறியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் தமிழர்களின் கலாச்சாரமான ஒருவனுக்கு ஒருத்தி என்பதையே அவரால் நிறுவ முடியவில்லை. தான் யாரை திருமணம் செய்திருக்கிறேன் என்பதை கூட கூற முடியாத அந்த நபர் எவ்வாறு தமிழரின் கலாச்சாரத்தை மேலோங்க செய்வார் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் குறித்த நபர் தன்னுடைய முகநூலில் தமிழை கூட சரியாக எழுத தெரியாமல் இருக்கிறார். ஆனால் நான் சிங்களத்தில் பேசுவதற்கு முயற்சித்த போது ஒரு பிழையை விடுத்திருந்தேன். அந்த பிழையை பெரிதாக இவர் பேசினார் என்று இளங்குமரன் எம்பி கூறியிருந்தார். இதன் போது இடைமறித்து பேசிய அர்ச்சுனா ராமநாதன் அவர் கூறியிருந்தார், இன்றைய தினம் மின்சாரம் தொடர்பான விவாதமே நாடாளுமன்றத்தில் நடக்கிறது. ஆனால் சம்பந்தம் இல்லாத விடயங்களை இளங்குமரன் எம்பி பேசினார். ஆனால் அவரை யாரும் தடுக்கவில்லை. நான் ஒரு தமிழன், எனக்கு தெரியும் நான் ஒரு தமிழன் என்று. ஆனால் நான் சிங்கள மக்களையும் காதலிக்கிறேன் என்று அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் இவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாத பிரதிவாதங்களால் கடுமையான ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. கொழும்பில் நாளை நடைபெறவுள்ள அரசுக்கு எதிரான பேரணியில் அதிகளவான மக்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று புலனாய்வு தகவல் தெரிவிப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த அரசாங்கத்தின் செயற்பாடு மீது அதிருப்தி அடைந்த நிலையில் மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியால் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பேரணியில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பார்கள் என்று இந்த பேரணியை ஏற்பாடு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார். ஆனால் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கையிலான மக்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டால், அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டால் அவர்களுடைய இலக்கு தோல்வி அடைந்ததாகவே அமைந்துவிடும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அனுர அரசாங்கம் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது வெளிப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் ஆட்சியை பிடிப்பதற்கு முனையும் ராஜபக்சர்கள் பெரும் பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த நுகேகொடையில் இடம்பெறக்கூடிய அரசுக்கு எதிரான பேரணியில் தற்போது மஹிந்த ராஜபக்ச களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. முன்னதாக இந்த பேரணியில் கலந்து கொள்ள முடியாது என்று அறிவித்திருந்த மஹிந்த ராஜபக்ச திடீரென்று தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டார். தங்காலையில் இந்திய தூதரக அதிகாரி ஒருவரை சந்தித்ததன் பின்னரே அவருடைய முடிவில் மாற்றம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பேரணியில் மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்டால் மஹிந்த மீது விசுவாசம் கொண்ட மக்கள் அரசுக்கு எதிரான இந்த பேரணியில் ஒன்று கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை மக்களுக்கு உள்ளது என்ற போதிலும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையின் காரணமாகவே தமிழரசு கட்சி வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கவில்லை. எதிரணிகள் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு புதிய ஆயுதங்களை தயார்படுத்த வேண்டும். நாங்கள் உங்கள் மீது முன்வைத்த அதே விமர்சனங்களை எங்கள் மீது நீங்கள் திருப்பி முன்வைக்க கூடாது என்றும் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் புதிய ஆயுதங்கள் என்பது எம்மை விட சிறந்த திட்டங்கள் அவசியம் என்பதாகும் என்று அவர் கூறியிருக்கிறார். தேசிய சமத்துவத்திற்காக நாங்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நினைவேந்தலை நடத்துவதற்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இடமளிக்கப்பட்டது. 2025 நவம்பர் மாதமும் அவ்வாறேதான் நடைபெறும். மக்களுக்கு உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு உரிமை உள்ளது. அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல என்றும் அவர் கூறியிருக்கிறார்.
எங்களுடைய அரசாங்கம் ஆட்சியில் இருந்த போதிலும் நாங்கள் ஜேவிபி மாவீரர்களுக்காக பொது இடங்களில் நினைவு தூபியை அமைக்கவில்லை. அவர்களுக்கான நினைவு தூபி எங்களுடைய மனங்களில் இருந்தால் போதும் என்றும் பிமல் ரத்நாயக்க கூறியிருக்கிறார். திருகோணமலையில் உள்ள பிரபலமான ஒரு விகாரையில் இருந்து புத்தர் சிலை அண்மையில் அகற்றப்பட்டமை தொடர்பில் தெளிவான விளக்கத்தை இந்த அரசாங்கம் இன்னும் வழங்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இந்த விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போது அந்த துறை சார்ந்த அமைச்சரும் இது குறித்து தெளிவான பதிலை வழங்கவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். புத்தர் சிலையை பாதுகாப்பதற்காகவே புத்தர் சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டதாக நீங்கள் கூறினீர்கள். அவ்வாறெனில் புத்த பிக்குகளை தாக்கியவர்கள் யார் என்பது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கான பதில் இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் நாமல் ராஜபக்ஷ கூறியிருக்கிறார். இந்த நிலையில் நாளைய தினம் நுகேகொடையில் இடம்பெறவுள்ள பேரணியில் இது தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கப்படும் என்று நாமல் ராஜபக்ஷ கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அத்தியாவசிய மருந்துகளை உரிய நேரத்தில் இந்த அரசாங்கம் வழங்கவில்லை என்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் வெளிநாடுகளுடன் சில ஒப்பந்தங்களை இந்த அரசாங்கம் மேற்கொள்வதாகவும் நாமல் ராஜபக்ச விமர்சித்திருக்கிறார். இந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அவசரப்படுவதாகவும் நாமல் ராஜபக்ச ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளை இடைநீக்கம் செய்த பின்னரே அந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே.சி. அளவத்துவல இது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், நான் ஒரு இனவாதி அல்ல, ஆனால் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் குறிப்பிட்டாக வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அந்த சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் அறிக்கை கோரப்படும் என்று ஜனாதிபதி ஒரு உறுதி அளித்திருந்தார். இந்த திருகோணமலை புத்தர் சிலை சம்பவத்தில் போலீசாரின் நடவடிக்கை அவ்வளவு நல்லதாக இல்லை. போலீசார் அவ்வாறு நடந்து கொள்ள முடியும்? இதை பார்த்து நாங்கள் வெட்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த சம்பவத்துடன் அரசாங்கத்திற்கும் அமைச்சர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனில் இந்த சம்பவத்தில் தொடர்பு பட்டிருக்கக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரிகளை பணியிட நீக்கம் செய்துவிட்ட பின்னரே இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.